ஒரு சின்ன ஸ்டிக்கருக்கா? அதெல்லாம் இல்லை. சின்ன ஸ்டிக்கரோ பெரிய ஸ்டிக்கரோ, அந்த பச்சை நிறத்துக்கு என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அதுவே உங்களை மனமாற்றத்தை உண்டு பண்ணி நேசமான உறவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் பெருக்கி கொடுக்கும். நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ நம்ம இந்த பச்சை துணியை கையில் வைத்துக்கிறதன் மூலமாக எப்படியெல்லாம் வசியம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக எத்தனையோ வசிய முறைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ நீங்கள் வீடியோலையும் பார்த்துருக்கலாம், இல்லை அனுபவ ரீதியாக நிறையா பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பச்சை நிறம்ங்கிறது என்னென்னலாம் செய்யுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக எத்தனையோ நிறங்களில் நம்ம ஆடை அணிகிறோம். ஆனால் அந்த பச்சை நிறத்துக்கு மட்டும் ஒரு எஃபெக்டிவான ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்பயுமே பெட்ரூமில் பச்சை லைட்டு போட்டு பாருங்கள், அது உண்மையாகவே ஒரு நேசமான உறவுகள் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், பச்சை ட்ரெஸ்ஸு நோயாளியும் போட்டுப்பார், டாக்டரும் போட்டுப்பார். ஏன் அந்த பச்சை ட்ரெஸ்ஸு அந்த ரெண்டு பேரும் போடுறாங்க? எந்த அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் புத்தி இருந்தால் மட்டும்தான் சரியான முறையில் அந்த அறுவை சிகிச்சை சக்ஸஸ் ஆகும். அதனால தான் நோயாளிக்கும் பச்சை உடுப்பு போடுறாங்க, டாக்டரும் பச்சை உடுப்பு போட்டு அந்த அறுவை சிகிச்சையை செய்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னுடைய உள்வாங்கல் அப்படிங்கிற விஷயம் இந்த பச்சை நிறம் ரொம்ப பவர்ஃபுல்லான உள்வாங்கல். எப்பயுமே நிறைய விஷயங்கள்ல இந்த பச்சை நிறம்ங்கிறது, இப்போ சூரியன் பக்கத்தில் புதன் இருக்கிறார், அவர் அதே மெர்க்குரின்னு சொல்லுவோம். அந்த மெர்க்குரி எப்பயுமே பிரைட்டாக இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய தயங்கி காதலை எப்படா சொல்கிறதுன்னு தயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பச்சை நிறம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சிவப்பு நிறத்தில் ஆட்டின் போடுவாங்க. அது ஆட்டின் போட்டால் பேப்பேன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பச்சை நிறம் செலக்டிவாக, நான் உன்னை விரும்புகிறேன், என்னை காதலிக்கிறையா அப்படின்னு கேட்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் இந்த பச்சை நிறத்துக்கு உண்டு. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் நைன்னு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு யதார்த்தமாக ஒரு விளையாட்டாக ஒரு அம்மாவுக்கு சொன்னேங்க. அதனுடைய பலனெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என்னுடைய அனுபவத்தில் நடந்தே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அம்மா சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு, என்னமே செய்ய முடியலைன்னு சொன்னார். ஒன்றும் வேணாமா, ஒரு அன்றாடம் தலை சீவுற கண்ணாடியில் ஒரு சின்ன பச்சை ஸ்டிக்கர், நீங்கள் நெத்தியில் ஒட்டுற பச்சை நிற ஸ்டிக்கரை அவர் பார்த்துக்கிட்டே சீவுற மாதிரி நீங்கள் அதை ஒட்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒட்டி விட்டாங்க. அவர் என்ன செய்கிறாரு, எப்பயுமே கோபமாக அடிக்க வர்றவர், என்னடி பண்ணினேன், உன்னை பார்க்கும்போது எப்பயுமே கோபமாக வரும், இப்போ எதுவுமே கோபமே வரல, என்ன விஷயம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டால் அவங்க அந்த ஷேர் பண்ணிட்டு, ஐயா எப்படியா ஒரு சின்ன ஸ்டிக்கருக்கா? அதெல்லாம் இல்லை. சின்ன ஸ்டிக்கரோ பெரிய ஸ்டிக்கரோ, அந்த பச்சை நிறத்துக்கு என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அதுவே உங்களை மனமாற்றத்தை உண்டு பண்ணி நேசமான உறவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் பெருக்கி கொடுக்குது. அப்படிப்பட்ட அந்த பச்சை நிறத்தில் நீங்கள் பணம் வைக்கிறா இருந்தாலும் அதுக்குள்ளே உங்கள் தேவையான பணங்களை வச்சுக்கலாம், அது களவு போகாது. அதே போல் உங்கள் ஏடிஎம் கார்டு, உங்களுடைய கிரெடிட் கார்டு, இது மாதிரி முக்கியமான ஆவணங்களை அந்த பச்சை நிறத்தில் உள்ள பர்ஸோ அல்லது பச்சை நிறத்துக்குள்ள துணிக்குள்ளேயோ நீங்கள் இப்படி பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு போனீங்கன்னா அது என்ன செய்யும், பல ரூபத்தில் பணங்களை பெருக்கி கொடுக்கும். பெருக்கி கொடுக்கறது மூலமாக உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளும் மாறும். அதே போல் திட்டமிடாமல் செலவழிக்கக்கூடியவங்க இந்த பச்சை நிறத்தில் பணத்தை வச்சு பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு பிளானிங் வந்துடும். இவ்வளோ ரூபாவே செலவழிக்கணும், இதை இப்படித்தான் செலவழிக்கணும், இப்படித்தான் நம்ம பராமரிச்சுக்கணுங்கிற அந்த திட்டமிடல் இந்த பச்சை துணிக்குள்ளே நம்ம இதெல்லாம் வைக்கும்போது, ஆகா பரவாயில்லையே, முன்னாடியெல்லாம் ஊதாரியாக செலவழிப்பேன், இப்போ எப்படி என்னாலே கிரகிக்க முடியல அப்படிங்கிற அந்த அறிவாற்றல், பிளானிங், திட்டமிடல், இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இந்த நிலைகளை நம்ம செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் இதுக்கு எஃபெக்ட் இருக்குங்கிறது நீங்களே உணரலாம். அதே போல் பச்சை ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க, பச்சை தோடு போட்டுக்கிறீங்க, பச்சை சாரீ கட்டிக்கிறீங்க, பச்சை நிறத்தில் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறீங்க. ஏன்னா பேண்ட் ஷர்ட்டு ஒரே பச்சையாக போட்டாக்க எரிக்கும். அப்போ என்ன ஆகும், ஒரு பக்கம் லைட்டு ஒரு பக்கம் ப்ரைட்டு.
ஒன்று பேண்ட்டு பிரைட்டாக போட்டால் ஷர்ட்டு வந்து லைட். ஏன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் தானே நம்ம விஷயத்த சொல்லணும். நான் ஆண்களுக்கு மட்டும் சொன்னால் பொம்பளைங்க கோச்சிக்குவீங்க, பொம்பளைக்கு மட்டும் சொன்னால் ஆண்கள் கோச்சிக்குவீங்க, நாங்களாம் மனுஷனா தெரியலையா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக 2 பேருக்குமே சேர்ந்து இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சூப்பராக இதை பிளான் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் பலன் அடைஞ்சிட்டு மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி அவங்களும் பலன் அடைகிற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அவங்களும் நல்லா இருக்கட்டும். நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.